வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே வாழ்த்தி இந்த வேளைக்கு வரவேற்கிறேன். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது என்று. அது உண்மையான ஒரு சொல்லும் கூடதான். ஒரு குருடனானவன் இன்னொரு குருடனுக்கு இதுதான் வழி என்று சொல்லுவது அது மிக மிக ஒரு கடினமான ஒரு காரியம் அல்லது கூடாத ஒரு காரியமாக இருக்கும். ஏனென்றால் இருவருமே இருப்பது ஒரு குருட்டுத்தனத்திற்குள்ளாக அல்லது பார்வையற்றவர்களான ஒரு நிலைமையில் இருப்பது நிமித்தமாக இருவராலும் சரியான ஒரு பாதைக்கு நேராக அவர்கள் கடந்து போக முடியாது. ஆனால் இந்த பூமியிலே வந்ததான ஒரு உண்மையான ஒரு நபரானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான உண்மையான ஒரு இருள், உண்மையான ஒரு பார்வையின்மையை போக்கக்கூடிய ஒரு நபராக ஒருவர் காணப்படுகிறார். அந்த நபரை குறித்து தான் உங்களிடத்தில் நான் இரண்டு காரியங்களை நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தன்னுடைய வாய்மொழியாக இன்னொரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நானே என்று சொல்லக்கூடிய இன்னொரு வாக்கியத்தை தான் நாம் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். நானே உலகத்திற்கு வந்ததான ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? அந்த நாட்களிலே வாழ்ந்ததான மக்கள், 2 கூட்டத்தான மக்கள் இருக்கிறார்கள். ஒருவர்கள் கிரேக்கர்கள், மற்றொருவர்கள் யூதர்கள். இந்த 2 கூட்டத்தான மக்களும் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், அவர் ஜனங்களை நோக்கி என்று நாம் வாசிக்கிறோம். 2 கூட்டத்தான மக்களும் இருந்தார்கள் அந்த ஊரிலே. அப்ப அந்த மக்களை நோக்கி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்கிறார். அப்படி என்றால் வேறொரு ஒளி உண்டா? நிச்சயம் கிடையாது. அங்கே நாம் பின்பதாக நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தன்னுடைய வாய்மொழியாக அவர் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தையாக தான் நாம் பார்க்கிறோம், நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியாயிருங்கள் என்று. இயேசு கிறிஸ்துவானவர் அதனுடைய பொருளாக என்ன சொல்ல விரும்புகிறார்? அந்த கிரேக்க மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான ஒரு வணங்கக்கூடியதான ஒரு தெய்வமாக அப்போலோ என்ற ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தெய்வமானது அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ளதான இருளை போக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அந்த ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்டதான மக்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் நோக்கி சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அந்த ஒளியானது உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தது என்பதை தான் நாம் இப்பொழுது சிந்திக்கவிருக்கிறோம். முதலாவதாக, இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியானவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்வதற்காக இந்த பூமியிலே வந்தார்? நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் என்ற புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய ஒளியானது நம்மை இன்னும் அதிகமாக ஒளிரூடும்படியாக செய்கிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதத்தினுடைய 27வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார், தேவன் என்னுடைய ஒளியாய் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். இன்னும் நாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 119வது சங்கீதத்தினுடைய 105வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான ஒரு நோக்கம் என்ன என்றால், இந்த வேத வசனம் அல்லது இந்த தேவனுடைய வார்த்தைகளானது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அந்த ஒளியினுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த வேத புத்தகமானது என்ன சொல்லுகிறது, அதை நாம் எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த வேதமானது யாரை குறித்து பேசுகிறது, யாருக்கு பேசப்படுகிறது, எதற்காக பேசப்படுகிறது, எதற்காக இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய உள்ளத்தினுடைய கண்களை அவர் திறக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய மனக்கண்களை அவர் இன்னும் அதிகமாக ஒளிரும்படியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த வேத புஸ்தகமானது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, எதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் தன்னுடைய வாய்மொழியாக, வேதத்தினுடைய எல்லா வசனங்களும் அது என்னை குறித்து பேசுகிறது என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார்.
அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரை மையமாக வைத்து எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகமாக இது காணப்படுகிறது. இது ஒரே நபரால் எழுதப்பட்ட புஸ்தகம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து எழுதப்பட்ட புஸ்தகமும் கிடையாது. பல்லாயிரம் வருடங்களாக இது எழுதப்பட்டது. ஏறக்குறைய 2000 வருடங்களாக 40ற்கும் அதிகமான மக்கள் அவர்கள் எழுதினார்கள். அப்படி என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதினவருடைய மைய நோக்கமும் பின்பதாக 2000 வருடங்களுக்கு பின்பதாக எழுதினவருடைய மைய நோக்கமும் எப்படியாக ஒன்றாக இருக்க முடியும்? அதை இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபருக்குள்ளாக இருக்கிறது நிமித்தமாக இந்த வேத புஸ்தகமானது ஒரே மையப்புள்ளிக்குள்ளாக அது இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன அந்த மையப்புள்ளி? இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியிலே வந்து மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையாக இந்த வேதமானது சொல்லக்கூடியதான அந்த இயேசுவானவரையே அது வெளிக்காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது அந்த தேவனை வெளிக்காண்பிக்கக்கூடியவராக இயேசு காணப்படுகிறார். நாம் யோவான் சுவிசேஷத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கும்படியாக. பிதாவாகிய தேவனானவர் உங்கள் மேலும் என் மேலும் அவர் எவ்வளவு அதிகமாக அன்பு வைத்தார் என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவரை இந்த பூமிக்கு அவர் அனுப்பி கொடுத்தார். தேவனானவர் இந்த பூமியிலே வந்ததற்கான ஒரு நோக்கம் அதுவாக தான் இருக்கிறது. தான் எவ்வளவாக உங்களை நேசிக்கிறேன், நான் எவ்வளவாக உங்கள் மேல் அன்புள்ளவனாய் இருக்கிறேன், நான் எவ்வளவாக உங்கள் மேல் கரிசனையுள்ளவராய் இருக்கிறேன் என்று தேவன் காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவரை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து அவரை அந்த சிலுவையிலே உங்களுக்காக எனக்கு பதிலாகவும் அவர் மரிக்கும்படியாக செய்திருக்கிறார். நியாயமாக அந்த சிலுவையிலே மரிக்க வேண்டிய நபர்கள் யார் என்றால் நீங்களும் நானாக தான் காணப்பட்டிருக்க வேண்டும். காரணம், இந்த பூமியிலே தவறிழைத்தவர்களும் பிழை செய்தவர்களும் பாவம் செய்த மக்களாக நாம் காணப்படுகிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த கிறிஸ்தவ வேதம் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த வேதத்தை எடுத்தாலும் மனுஷன் பாவியாக இருக்கிறான் என்றுதான் சொல்லக்கூடியது இருக்கு. மனுஷன் பாவியாக இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில பாவமானது ஊடுருவி இருக்கிறது. பிறப்பிலிருந்தே மனிதனுக்கு பாவமானது காணப்படுகிறது. அப்படி என்றால் அந்த பாவத்தை போக்கக்கூடியதான உண்மையான ஒரு நபரானது அவசியமாயிருக்கிறார். அந்த நபராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த பூமியிலே உங்களுக்கு பதிலாகவும் எனக்கு பதிலாகவும் மரித்தார் என்பதை தான் இந்த வேதம் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. எனவே அந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நானே ஒளியாயிருக்கிறேன் என்கிறார். நானே உங்களுக்கு இந்த சத்தியங்களை விளங்க செய்யக்கூடியவராக இருக்கிறேன், நானே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான அந்த மனக்கண்களை திறக்கக்கூடியதான தேவனாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு காரியங்களும் பின்னாக அவர் சொல்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே நாம் வாசிக்கிறோம். இது ஒரு மிக பிரதான ஒரு ஆசீர்வாதமாகவும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். இங்க இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவானவரை யாரெல்லாம் உண்மையான தேவனாக உண்மையாகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க வந்ததான இதோ ஒரு கடவுளாக யாரெல்லாம் நம்புகிறார்களோ, உள்ளத்தினுடைய ஆழத்தில் விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். அந்த ஜீவ ஒளி என்பது எது? அல்லது அந்த ஜீவ ஒளியினுடைய தன்மைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த ஜீவ ஒளி என்று சொல்லும் பொழுது அந்த ஒளிக்குள்ளாக ஒரு ஜீவன் காணப்படுகிறது. அந்த ஜீவனானது அழியாமையுள்ள ஒரு ஜீவனாய் காணப்படுகிறது. அதற்கு முடிவே இல்லாத ஒரு ஜீவன் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு ஒளியை அடைந்திருப்பான். யார் அடைந்திருப்பார்கள்? இயேசுவாகி அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருளிலே நடவாமல் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை விட்டு விலகி போனது நிமித்தமாக மனுஷன் தேவன் தந்ததான கட்டளைகளை பின்பற்றாமல், தேவன் விரும்பினவைகளை செய்யாமல், தேவனுக்கு விரும்பாத காரியங்களையே அவன் செய்து கொண்டிருந்தான். அது நிமித்தமாக மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இருதயத்திற்குள்ளாக அவனுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு இருளானது காணப்பட்டது. அது என்ன இருள் என்றால் பாவ இருளாக இருக்கிறது. அந்த பாவ இருளை போக்குவதற்காக வந்ததான ஒரே ஒரு நபராக இருக்கிறவர் யார் என்றால் அது இயேசுவாக மட்டுமே இருக்கிறார். அந்த இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
அந்த இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்தியமான ஒரு ஜீவனை அடையக்கூடியவர்களாக, நித்தியமான ஒரு ஒளியை அடைந்திருக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். எனவே இந்த வேளையிலே இந்த செய்திகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு நல்ல செய்தியானது காத்திருக்கிறது. இயேசுவாகிய அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். முதலாவது ஆசீர்வாதமானது என்ன? இயேசு இந்த வார்த்தையை நமக்கு விளங்கும்படியாக செய்கிறார். இந்த வசனங்களை நமக்கு புரிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய அகக்கண்களை, மனக்கண்களை அவர் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மனக்கண்ணை திறப்பது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத புஸ்தகமானது நம்முடைய இன்னும் அதிகமாக சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக என்ன ஆசீர்வாதமாக தேவன் கொடுக்கிறார்? அந்த ஜீவ ஒளியாயிருக்கக்கூடிய இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒளிரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் எல்லா விதமான இருளும் மாற்றப்பட்டு, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் எல்லா விதமான பாவங்களும் மாற்றப்பட்டவர்களாக இவர்கள் ஜீவனை அடைந்திருப்பார்கள், ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று அவர் சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இவர்கள் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இராது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவ போராட்டமானது காணப்படாது. மீண்டுமாக அந்த இருளானது உள்ளாக வராது. மீண்டுமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான போராட்டங்கள் காணப்படாது. அவர்கள் ஒரு சந்தோஷமுடையதான, மற்றவர்களுக்கு ஒளிரும்படியான, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதான ஒரு ஒளியாக அவர்கள் ஜீவிப்பார்கள். நிச்சயமாகவே இந்த இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இப்படி ஒளிரும்படியாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்காகவே தான் அவர் இந்த பூமிக்கு வந்து 2000 வருடங்களுக்கு முன்னதாக உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டு அந்த சிலுவையிலே உங்களுக்கு பதிலாகவும் எனக்கு பதிலாகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக. அது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம்? இந்த பூமிக்குரியதான அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதங்களா என்று கேட்டால் கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு அழியாமையுள்ள ஆசீர்வாதமாக தான் காணப்படுகிறது. அழிவில்லாத ஆசீர்வாதமாக தான் அது காணப்படுகிறது. நித்தியமான ஆசீர்வாதமாக அது இருக்கிறது. முடிவில்லாத ஆசீர்வாதம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவாகிய அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே புரண்டோடும். இன்னும் அதிகமாக நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிற்காக ஒளியுள்ளவர்களாக ஜீவிக்க முடியும். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒளியை நீங்கள் காண்பிக்க முடியும். அப்படி நீங்கள் வாழ்வதற்கு தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.